வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம். வாக்கு 1. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து தலைப்பு வெய்யோன் சித்தர். நீர்க்கட்டியை உருக வைக்கும் வானிலுள்ள வெய்யோன், நான் கர்ம கட்டியை உருக வைக்கும் மண்ணிலுள்ள வெய்யோன் என்பார் இவர். சகல பராக்கிரமம் நிரம்பியவர், சர்வ சித்தும் தன்வசம் பெற்றவர். காட்டில் மிருகங்களோடும் மரங்களோடும் தன் காலத்தை கழித்து வந்தார். ஒருமுறை அரசன் தன் படைகளோடு காட்டிலுள்ள மிருகங்களை வேட்டையாட வந்தான். வரும் வழியில் இருந்த பெரிய மரங்களை வெட்டி தள்ளியவாறே வந்தனர். மிருகங்கள் பயந்து ஓடி ஒளிய முயற்சித்தன. அதை பார்த்த வெய்யோன் சித்தர் மிருகங்களுக்கு ஆபத்து போலிருக்கிறது என்று ஊகித்து கொண்டார். உடனே தன் இரு கண்களை மூடி அகக்கண் வழி பார்த்தார். அரசனும் அவன் படைகளும் காட்டை துவம்சம் பண்ணி கொண்டிருப்பது தெரிந்தது. பெரிய மரங்களை வெட்டி சாய்த்தும் கண்ணில் பட்ட மிருகங்களை வேட்டையாடியும் கொண்டு இருந்தனர். வெய்யோன் மனம் புண்பட்டது. அழிவிலிருந்து காட்டை காக்க விரும்பினார். நேராக அரசன் முன் தோன்றினார். திடீரென்று இதுவரை பார்த்திராத உருவம், சடையும் தாடியும் இடையில் மர உரியும் 6 அடி உயரம் தன் முன் நின்றதும் ஒரு நிமிடம் அரசன் ஸ்தம்பித்து விட்டார். படை வீரர்களும் அப்படியே நின்றனர். எப்படி இவர் வந்தார் என்கிற யோசனை மட்டும் அவர்களை ஆண்டது. யார் நீ? உனக்கு என்ன வேண்டும் என்றார் அரசன். எனக்கு எதுவும் வேண்டாம், முதலில் நீங்கள் இந்த காட்டை அழிப்பதை நிறுத்த வேண்டும் என்றார் வெய்யோன். அரசனுக்கு சிரிப்பு பொங்கி வந்தது. யார் நீ? அதை முதலில் சொல். என் நாட்டின் காட்டை நான் அழிப்பதில் உனக்கென்ன ஆட்சேபம் என்றார். இப்போது வெய்யோன் சிரித்தார். உங்கள் காடென்றால் அதை நீங்கள் காக்க அல்லவா வேண்டும், எதிரி மாதிரி வெட்டி சாய்க்கிறீர்களே என்றார். அரசனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. வீரர்கள் துடித்தனர். அரசனின் ஆணைக்கு காத்திருப்பவர் போல் அம்பை வேலை மழுவை வெய்யோனை நோக்கி நேராக வைத்திருந்தனர். நான் எதிரியா? இது என் ஆளுமை கீழ் உள்ள காடு. இங்கு வாழும் மரம் செடி கொடிகளும் விலங்குகளும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டவை. நான் அவற்றை கொல்ல அதிகாரம் உண்டு என்றார். நீங்கள் அவற்றின் அரசன் என்கிறீர்களே, அவைகள் ஒத்துக்கொண்டனவா, இல்லை அதை அறிந்தாவது வைத்திருக்கின்றனவா? வெய்யோன் கேட்டார். பைத்தியக்காரா, நான் தான் அரசன். பார் வாளை, மணிமுடியை, கொடியை, என்னை சுற்றி நிற்கும் காவல் பட்டாளத்தை இன்னுமா புரியவில்லை? இந்த காடு பேசுமா? மரம் செடி கொடிகள் பேசுமா? விலங்குகள் தான் பேசுமா என்றார் அரசன். பாவம், அப்பாவி மரம் செடி கொடிகள் விலங்குகள் அவைகளுக்கு கூட தெரியாமல், அவைகள் ஏற்றுக்கொள்ளாமல் நான் தான் ஆள்கிறேன் என்று அடித்துக் கொள்கிறீர்களே, இது அசிங்கமாக இல்லையா? நீங்கள் ஆள்பவராக இருந்தால் கொல்வது தான் ஆளுமையா என்றார் வெய்யோன். அரசருக்கு அவமானமாக இருந்தது. இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் வெய்யோனை மடக்க நினைத்தார். பேசாத மரம் செடி கொடிகள் விலங்குகளும் எப்படி அறியும் என்னை அரசனென்று என்றார். உண்மைதான், உணராதவர்களிடம் போய் அதிகாரம் பண்ணக்கூடாது அல்லவா? வெய்யோன் சொல்லும் முன் உணர வைக்கவே அதிகாரத்தை காட்ட வேண்டி இருக்கிறது என்றார். வாயில்லா பூச்சிகளிடம் நீங்கள் காட்டுவது அதிகாரமில்ல, அராஜகம் என்றார் வெய்யோன். நீ யாரோடு பேசுகிறாய் என்று நினைவில் வைத்து பேசு. நினைக்கவே தேவையில்லை, நேரில் தான் இருக்கிறீர்களே. நான் உன் அரசன் என்றார். நான் தான் எனக்கு அரசன், வேறு ஒருவர் இல்லை என்றார் வெய்யோன். பைத்தியக்காரா என்று அரசன் சொல்லி முடிக்கும் முன், உங்கள் ஆட்சியின் கீழ்தானே இந்த மரங்கள் எல்லாம், முடிந்தால் நிறுத்த சொல்லுங்கள் என்றார். எதை என்றார் அரசன். அதோ கொட்ட போகிறதே இலை தலைகளை தான். சுற்றி நின்ற மரங்கள் எல்லாம் சூறாவளி காற்று அடித்த மாதிரி பயங்கரமாக ஆடின. இலைகள் கொத்து கொத்தாய் விழுந்தன. கிளைகள் படபடவென முறிந்து விழுந்தன. அரசன் படை எல்லோரும் அரண்டு போயினர். அரசன் காப்பாற்றுங்கள் என்று அலறும் முன் தூக்கி வீசப்பட்டான். படைகள் சிதறின. வெய்யோன் நின்ற இடத்தில் நின்றார். வெய்யோன் மரங்களை பார்த்து போதும் என்றார். சட்டென காற்றின் சுழற்சி கட்டுப்பாட்டில் வந்தது. மரங்கள் நிமிர்ந்து நின்றன. ஆடுவது தடைப்பட்டு இலை செறிதல் தவிர்க்கப்பட்டது. அரசன் தரையிலிருந்து எழுந்து வந்தான். பல்லாக்கும் தூக்கி வந்தவர்களும் எங்கோ தூக்கி வீசப்பட்டிருந்தனர். வெய்யோன் பார்த்தபடி நின்றார்.
அரசன் பக்கத்தில் வந்தார். வெய்யோன் சிரித்தபடி, நீங்கள் தானே இந்த காட்டின் அரசர் என்றார். அரசன் இரு கைகளை குவித்து வணங்கி, நான் தப்பு பண்ணிவிட்டேன், உங்கள் அருமை தெரியாமல் பேசிவிட்டேன் என்றார். நீங்கள் மட்டுமல்ல, எல்லோரும் தான் 4 பேரை ஏவலுக்கு வைத்து கொண்டு நான் பலசாலியாகவும் புஜ பராக்கிரமமாகவும் பெற்றுவிட்டதாக நடிக்கின்றனர். இங்கு யாரும் யாரையும் ஆள முடியாது. இயற்கை ஒவ்வொருவரும் சுதந்திரமாக வாழ வசதிகளை கொடுத்திருக்கிறது. இதை மனிதன் பறித்து வைத்து கொண்டு அதிகாரம் செய்கிறான். உயிர் உள்ளவைகளை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது. மரம், செடி, கொடியும் விலங்கும் நாம் பேசுவது புரியும், அவைகளும் பதில் உரைக்கும். புரியும் ஆற்றல் நமக்கில்லை. இந்த அறிவற்ற நிலையை வைத்து கொண்டு அவைகள் பேசாது என்பது எவ்வளவு தவறு. அடக்கமுடையார் அறிவில்லார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் என்றார். நான் மரத்திடம் காற்றிடம் பேசினேன், அவை உடனே கேட்டன, பார்த்தீர்கள் அல்லவா? போதும் என்றேன், நிறுத்தி கொண்டன. நாம் அறியாமையை வைத்து கொண்டு அவைகள் அறிவற்றது என்பது எவ்வளவு அறிவீனம். முதலில் ஞானப்பாடம் படியுங்கள். கர்மா பற்றிய அறிவை அடைந்தால் எல்லா உயிரையும் நேசிக்கும் தன்மை வரும். பகை, வெறுப்பு, பழி, பாவம் தானாக குறைந்துவிடும். மரங்களை வெட்டாதீர்கள், அவை தேவகணங்கள். அதை கொன்ற பாவம் 7 தலைமுறைக்கும் தொடரும். வாயில்லா ஜீவன்களை கொல்வது பிறவி சுற்று நீடிக்கும். மனிதனாக வாழுங்கள் போதும், அதிகார பதவிகளை அப்புறப்படுத்துங்கள் என்றார் வெய்யோன். எங்கள் கண்களை திறந்த தெய்வம், நீங்களே எங்கள் குருபிரான் என்று அனைவரும் வெய்யோன் சித்தர் காலில் விழுந்து வணங்கினர். வெய்யோன் சித்தர் காலடி எல்லோருக்கும் வழிகாட்ட துவங்கியது. வாழ்வோம், வாழ்விப்போம்.